கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்னும் சிறந்ததை தந்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 9வது அதிகாரம் அதன் 6வது வசனம். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என்று பரிசுத்த தூதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே காண முடிகிறது. இங்கே எருசலேமிலே தேவ ஜனங்கள் நடுவிலே பயங்கரங்களும் பல நெருக்கடிகளும் அங்கே சந்தித்து வருகிறார்கள். இதன் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை சேவிக்கிற, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எருசலேமின் நிலைகளை கண்டு மனதுருக்கத்தோடு உத்தரவாதம் பண்ணி அழுது செபிக்கிற அந்த எருசலேமுக்காக திறப்பிலே நிற்கிற உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுடைய நெற்றிகளிலே ஆமேன் அந்த சங்கார நாட்களிலே தேவ கோபத்தின் வேளையிலே அழிந்து போகாதபடிக்கு அவர்கள் நெற்றியிலே அடையாளம் இட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அது அடையாளம் இட்டவர்கள் ஒருவரையும் அந்த பாடுகள் அல்லது தேவனால் அனுப்பப்படுகிற தேவ கோபத்தின் பயங்கரங்கள் அவர்களை எதுவும் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தரால் பாதுகாக்கப்பட அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை அங்கே சொல்லுகிறார். அந்த அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என்று கட்டளை கொடுத்து அனுப்புவதை நாம் இங்கே காண முடிகிறது. பிரியமானவர்களே, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த எருசலேமிலே யூதேயாவிலே இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த எத்தனையோ ஜனங்கள் அங்கே நடக்கிற தேவ கோபத்தின் பயங்கரங்களை கண்டு பலர் அதை குறித்து விவாதித்திருப்பார்கள், பலர் அதை குறித்து ஏளனம் பண்ணியிருப்பார்கள், பலர் அந்த தேவ செயல்களை தேவ கோபத்தின் பயங்கரங்களை கண்டு அவர்கள் அற்பமாக எண்ணியிருப்பார்கள், பலர் அதை குறித்து கவலையற்றிருந்திருப்பார்கள், பலர் நமக்கென்ன அப்படி என்று ஒதுங்கி போயிருப்பார்கள். ஆனால் அதன் கூட்டத்தினிடையில் ஒரு சிறுகூட்ட ஜனங்கள் எருசலேமிலே நடக்கிற அந்த தேவ சமூகத்திலே நடக்கிற பயங்கரங்களை குறித்து கண்ணீர் விட்டு அழுகிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற, பாரத்தோடு ஜெபிக்கிற, உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற உணர்வுடையவர்களாயிருந்தார்கள். அவர்கள் தேவ கோபத்தின் காலங்களில் அழிந்து போகாதபடி கர்த்தர் அவர்களை அடையாளப்படுத்தி பாதுகாப்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த உலகம் ஒரு பயங்கரமான தேவ கோபத்தை சந்திக்க போகிறது, சந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாய் பாதிக்கப்படுகிறான். ஒவ்வொரு பட்டணங்களும் கிராமங்களும் ஒவ்வொரு விதமாய் தேவனால் தண்டிக்கப்படுகிறது. இதை கண்டு நமக்கென்ன வம்பு, நாம் உண்டு, நம்முடைய பாடுகள் உண்டு என்று நாம் அதை உதாசீனப்படுத்தி கொண்டு அதை குறித்ததான ஒரு கரிசனையற்றவர்களாய் செல்வோம் என்றால் அந்த தேவ கோபத்தின் நாட்களிலே நாமும் அதோடு சேர்ந்து தண்டிக்கப்படுவோம். இல்லை, நான் உத்தரவாதம் உள்ளவன், தேவனுக்காகவும் தேவ சமூகத்திற்காக உத்தரவாதம் உள்ளவன் என்று எண்ணி அந்த ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு உத்தரவாதம் பண்ணி திறப்பில் நிற்கிற தேவ பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் கர்த்தர் அழிவினின்று தப்பிவித்து நம்மை காப்பாற்றி நடத்துவதற்குரிய பரிசுத்த முத்திரையை நம்முடைய நெற்றிகளிலே தரித்து சங்கார தூதன் நம்முடைய எந்த நன்மைகளையும் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நம்முடைய வேலை உண்டு, நம்முடைய கடமை உண்டு, நம்முடைய காரியம் உண்டு என்று அந்த சுயநலமான வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லை, எருசலேமுக்காக தேவ சமூகத்திற்காக கண்ணீரோடு உத்தரவாதம் பண்ணுகிற உத்தரவாதிகளாய் இருக்கிறோமா? நினைத்து பார்ப்போம். அழிவுக்குட்பட்டவர்களாய் அல்ல, ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்களாய் நம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணுவோம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உங்கள் தயவினாலே உங்கள் கிருபையினாலே நீர் தந்திருக்கிற அந்த வாழ்வை ஆண்டவரே
உம்முடைய கோபத்தின் பயங்கரங்களை கண்டு மனிதர்கள் தண்டிக்கப்படும் பொழுது, மனிதர்கள் நிலை அழிந்து ஆண்டவரே அவரவர் பாவங்களிலே தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கும்போது கண்டும் காணாதவர்களாய், நமக்கென்ன வம்பு என்று நாங்கள் ஒதுங்கி செல்லுகிறவர்களாய், உத்தரவாதம் இல்லாதவர்களாய், உதாசீனராய் நாங்கள் காணப்பட்டால் அதே தேவ கோபத்தின் தண்டனையிலே நாங்களும் பாதிக்கப்படுவோம். ஆனால் அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி கண்ணீரோடு அவர்களுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் நாங்கள் மாறியிருப்போம் என்றால் நாங்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்படுவோம், அடையாளமிட்டு பாதுகாக்கப்படுவோம் என்று இந்த வார்த்தைகளை தெளிவுபடுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இதன்படி நிற்க நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.